இந்த அறிக்கையை வந்து இவங்களுக்கு மாநாடு நடத்த தெரியுமா, இவங்களுக்கு அரசியல் தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டியம் கூறுவதாக இந்த மாநாடு இருக்கணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, கட்டுப்பாடு முக்கியம். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வர்றாங்க, கூட்டம் வந்துச்சுன்னா பல இதுவும் வரும், இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு. ஏன் இந்த இது வருதுன்னா, நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு நல்ல நோக்கத்துக்கு நடத்துகிறாரு. ஆனால் அந்த மாநாடு எப்படி போகுது? மாநாடுனா எல்லாமே இருக்கும், 100 பேர் வரனா ஒரு 10 பேர் அப்படி இப்படி இருக்க தான் செய்வோம். ஏன்னா இளைஞர்கள் இது. இப்போ அதை மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு மாநாடு பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா அது இல்லை. அதே வேலையை விஜய்க்கும் பண்ணுவார்கள் அப்படின்றது தெரியும். அப்போ அந்த இதை தவிர்க்கணும்னா அவர் சொல்கிறாரு, ஆனால் அது நடக்காது. இராணுவ கட்டுப்பாடு அந்த அளவுலாம் வராது, அதில் 10 வரும், அப்படி இப்படி வரதான் செய்யும். இப்போ அதை எடுத்துக்கிட்டு தான் போட்டுக்கிட்டு பெருசாக காட்டுவாங்க. அது எல்லாம் தவிர்க்கிற மாதிரி இந்த அறிக்கை வந்திருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அவருக்கும் அந்த பாடம் தெரியும், விடுதலை சிறுத்தைகள் இது என்ன பிரச்சனை ஆச்சு, அப்போ நம்ம அதில் வந்து மாறுபட்டு என்ன பண்ணணும்னு. எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட் டைம் விஜய் மாநாடு நடத்துகிறாருன்னா அது எப்படி வெற்றிகரமாக நடத்தணும், அதில் எந்த பிரச்சனை